கட்டளை கொடுத்த கொலோசியர் 4:2 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோத்திரத்தோடு கூட ஜெபத்தில் என்ன செய்யுங்கள், விழித்திருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோத்திரத்தோடு கூட ஜெபத்தில் என்ன செய்யுங்க, விழித்திருங்க. எதற்கு? தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில ஜெபம் ரொம்ப 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 அவசியம். அல்லேலூயா. நீ ஜெபிக்கும் போதுதான் தேவன் செயல்படுகிறான். நீ ஜெபிக்காவிட்டால் உன் வாழ்க்கையில வரக்கூடிய விசேஷத்த கிருபை அப்படி ஸ்டாப் ஆயிரும். என்ன ஆயிரும்? ஸ்டாப் ஆயிரும். யாத்திராகமம் 17:8 16 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வருகிறார்கள். வெளியே வரும்போது கர்த்தர் மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பங்கள் மேல் இருந்தது. அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், அவர்கள் முழுக்கு நாள் செலுத்தவர்கள் தான். அவர்கள் மேல் மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் இருக்கிறது உண்மைதான். ஆனாலும் அவர்களுக்கு விரோதமாக அமலேக்கியர் வந்து யுத்தம் பண்ணின பொழுது அவர்களால் ஜெயிக்க முடியவில்லை. அவர்களால் என்ன செய்ய முடியல? அவர்கள் ஜெயிக்க வேண்டுமானால் ஒரு மனிதன் திறப்பில் நின்று என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். மோசே மலை மேல் ஏறினார். மலையின் மேல் ஏறி தன்னுடைய 2 கரங்களை உயர்த்தி காலையில 6 மணிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணார். மத்தியானம் 12 மணிக்கு அவருடைய கைகள் தளர்ந்து போய்விட்டது. கைகள் தளர்ந்து போன பொழுது கூட வந்த 2 அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஊழியக்காரர்கள் ஊரும் ஆரோனும் என்று சொல்லக்கூடியவர்கள் அவருடைய வலது கரத்தை தாங்கி அவர்களோடு இணைந்து மோசையோடு இணைந்து ஒருமனப்பட்டு என்ன செய்தார்கள் தெரியுமா? ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. முதல்ல மோசே மட்டும் தான் ஜெபித்தாரு. ஆனா மோசேயுடைய ஜெபத்தை ஆரோன் ஊரும் பார்த்தார்கள். இவர் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? தம்முடைய சபைக்கு ஜெயத்தை தருகிறார். கர்த்தர் கீழே யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்கள் அமெரிக்கரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இப்ப இந்த பாஸ்டரோடு இணைந்து நாமும் ஜெபம் பண்ணுவோம் சொல்லி கரங்களை கோர்த்து ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். பாருங்க, கர்த்தர் மிகப்பெரிய வெற்றியை தந்தார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். உங்க வீட்டுல ஒருமன ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல ஜெபம் இருக்குது, ஆனா ஒரு மனம் கிடையாது. இதுக்கு தான் நம்ம பிரேயர்ல ஒரே ஆள் சொல்றத எல்லாரும் சொல்றோம். நீங்க பாத்திருக்கீங்களா? ஏன் ஒரு ஆள் சொல்றத எல்லாரும் ஒருமனப்பட்டு, நம்ம ஒருமனப்பட்டு விட்டால் கர்த்தருடைய மகிமை என்ன செய்யுதுன்னு தெரியுமா? இறங்கி வந்து விடும். அல்லேலூயா. சாத்தான் இந்த ரகசியத்தை அறிந்திருக்கிறான். அதனாலதான் அவன் பாபேல் கோபுரத்தை கட்டும் பொழுது, ஆதியாகமம் 11:1 1 வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 11:1 ஒரே விதமான பேச்சும் இருந்தது. பூமி எங்கும் ஒரே வித பாசையும் ஒரே வித பேச்சும் இருந்தது. இப்ப நமக்கு ஒரே வித பாசையும் ஒரே வித பேச்சு எது இருக்குன்னா, தேவ ராஜ்யம் கட்டப்படணும். அல்லேலூயா. அது நமக்குள்ள வரணும். அல்லேலூயா. வந்தா கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயா தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு பேசிக் கொண்டார்கள். ஒருவரோடு இப்ப எல்லாரும் ஒருவனோடு ஒருவர் பேசி ஒருமனப்படுறாங்க. கல்லுக்கு பதிலாக செங்கலும் கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாசையும் இருக்கிறது. அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்று என்ன செய்யாது, தடைபட மாட்டாது என்று இருக்கிறார். நல்லா கவனிங்க. ஜனங்கள் ஒருமனப்பட்டு விட்டால் அந்த காரியத்தை யாரால என்ன செய்ய முடியாது. ஆனா என்ன அப்படின்னா, மக்கள் ஒருமனப்படுறது தவறான காரியத்துக்கு ஒருமனப்படுறாங்க. அதான் பிரச்சனை. இப்ப பாருங்க, நம்ம சென்னை மெரினா பீச்சில் ஓரினை சேர்க்கையாளர்கள் ஒருமனப்படுறாங்க. பல மாநிலங்கள்ல பல தேசங்கள்ல ஓரினை சேர்க்கையாளர்கள் என்ன செய்யறாங்க, ஒருமனப்படுறாங்க. ஆனா இது நல்லது கிடையாது, இது அழிவுக்கு நேரானது. ஆனா சபை ஒருமனப்பட்டு விட்டால் தேசத்தில் மிகப்பெரிய எழுப்புதல் வந்துவிடும். அல்லேலூயா. இங்க ஒருமனப்பட்ட பொழுது கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாசையை தாறுமாக்குவோம் என்றார்கள். தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்தில் இருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார்.
அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார். எங்க பாருங்க, கர்த்தர் முதல்ல செஞ்சது இந்த பூமி முழுவதும் ஒரே பாசர், ஒரே மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 நீங்க வாசிங்க பார்க்கலாம். இங்க கர்த்தர் வாசைகளை என்ன செஞ்சார்னா தாறுமாறாக்கி மக்களை பிரிந்து போக பண்ணினார். ஆனா அங்க தேவன் பரிசுத்த ஆவியினால் அந்நிய பாஷை தந்து ஒரு மனதை கர்த்தர் கட்டினார். அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருக்கிற வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்தது. அல்லேலூயா. பாபேல் கோபுரத்துல கர்த்தர் பாசைகளை பிரிந்து போக பண்ணினார். இங்கே பரிசுத்தவான்கள் இறங்கி வந்து ஒவ்வொரு மேலும் அக்னிமயமான நாவுகள் இறங்கி வந்து ஒரு மனதை கர்த்தர் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. பாபிலோன் தேசத்துல பாபேல் கோபுரத்தை மக்கள் கட்டி இந்த உலகத்துல சாத்தானுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படி அவங்க என்ன செஞ்சாங்க. ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அவருடைய ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில கட்டுவதற்கு கர்த்தர் நம்ம எல்லாரையும் அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அதனாலதான் தேவ பிள்ளைய உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19, 20, 21 வாசிங்கள் பார்க்கலாம். Matthew chapter 18 verse 19, 20, 21 வாசிங்க பார்க்கலாம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில ஒருமனப்பட்டால் பரலோகத்திருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க. 2 பேர், அந்த 2 பேர், அதான் சொல்றேன். கணவன் மனைவி பிள்ளைகள் சேர்ந்துக்கோங்க. தினமும் கரங்கோர்த்து கணவனார் சொல்ல சொல்ல ஒரே பாயிண்ட்ஸுக்கு நீங்க ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யறதை பார்ப்பீங்க. அல்லேலூயா. அதுக்கு தான் ஒருமனப்படுறோம். நம்ம ஏன் இங்க ஒருமனப்படுறோம்? அப்படி ஒரே காரியத்தை ஏன் சொல்றோம்? ஒரே காரியத்தை நம்ம சொல்லிவிட்டோம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தோம். நம்ம செய்யறது நல்ல காரியத்துக்கு. அல்லேலூயா. நம்ம கூடுறது தேவராஜ்யம் கட்டப்பட, தேவ சித்தம் செய்யப்படதான் நம்ம ஒருமனப்படுகிறோம். இதுல கர்த்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகள், உங்க குடும்பத்துல ஒரு காரியம் தடைபட்டு நிக்குதா, ரொம்ப நாள் அற்புதம் நடக்காம இருக்குதா, கணவன் மனைவி உங்களோடு ஒருமனப்படுறவங்க யாருன்னு பாருங்க. 2 பேர் சேர்ந்துக்கோங்க, கரம் பிடித்து கொள்ளுங்க. ஒரே காரியத்தை சொல்லி சொல்லி நான் சொல்ல நீ சொல்லுன்னு சொல்லி ஒருமனப்பட்டு சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் வெளியிறங்கமாக அற்புதம் செய்யறதை பார்ப்பீங்க. அல்லேலூயா. குடும்பத்துல ஒருமன ரொம்ப இன்னைக்கு நிறைய குடும்பங்களை நீங்க பாத்தீங்கன்னா கணவனுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், மனைவிக்கு ஒரு எண்ணம் இருக்கும், பிள்ளைக்கு ஒரு எண்ணம் இருக்கும். பாத்துருக்கீங்களா? 4 காரியத்துக்காக தேவ பிள்ளைகள் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒருமனத்துக்காக ஜெபிங்க. நோட் பண்ணிக்கோங்க. முதலாவதாக, எனக்கு என் கணவனார் என் பிள்ளைகளுக்குள்ள ஒருமனதின் ஆவியை தாரும். 2வது கருத்தூற்றுமே தாரும். 3வது ஏக சிந்தையை தாரும். 4வது ஒரே இருதயத்தை தாரும். இதுக்காக நீங்க ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? ஒருமனதின் ஆவி எங்களுக்கு தாரும். இது தனி ஜெபத்துல பண்ணணும். நீங்க யாரா இருந்தாலுமே உங்களை சுத்தி யார் யார் இருக்காங்களோ, எனக்கு எங்க அம்மாவுக்கு, எனக்கு எங்க அப்பாவுக்கு, எனக்கு எங்க மகளுக்கு அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கணும். ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு மனதின் ஆவியை தாரும், கருத்து ஒற்றுமையை தாரும். 2வது என்ன வேணும்? கருத்து ஒற்றுமை. நீங்க ஒண்ணு சொல்வீங்க, அவங்க ஒண்ணு சொல்வாங்க. அதான் கருத்து வேறுபாடு. சாத்தான் செய்யற ஒரு தந்திரம் என்ன தெரியுமா? கருத்து வேறுபாடு. நேற்றைய தின நியூஸ் என்ன தெரியுமா? கருத்து வேறுபாடு நிமித்தமாக மகளுக்கு தகப்பனுக்கு பிரச்சனையாகி அப்பா வந்து மகளை சூட் பண்ணி கொண்டுட்டாரு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் நியூஸ். எவ்வளவு ஒரு மோசமான கண்டிஷன் யோசித்து பாருங்களேன். கருத்து வேறுபாடு நீங்க நிறைய காணப்படுது. நீங்க ஜெபிக்கணும். எனக்கு என் கணவனாருக்கு, என் மனைவி பிள்ளைகளுக்குள்ள என்ன பண்ணணும்? கருத்து ஒற்றுமை. அடுத்து ஏக சிந்தை. ஏக சிந்தனை என்ன தெரியுமா உங்களுக்கு? விட்டு கொடுக்கும் மனப்பான்மைன்னு அர்த்தம். ஏக சிந்தனை என்னதுங்க? விட்டு கொடுக்கும் மனப்பான்மை. 4வது என்ன தெரியுமா? ஒரே இருதயம். அல்லேலூயா.
என்ன வேணும் நமக்கு? ஒரே இறுதி. எதுக்காக நீங்க ஜெபிக்கணும்? ஒரு சகோதரி சமீபத்துல பாத்தீங்கன்னா உங்க கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை. நாங்க முதல்ல அவங்களுக்கு சொன்ன ஆலோசனை என்ன தெரியுமா? சகோதரி, உங்க கணவனார் அவங்க சொன்னாங்க, என் கணவனார் என்னோட ஒரு மனமே படமாட்டாங்க. சொன்னேன், பரவாயில்ல, நாங்க சொல்ற மாதிரி ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்த ஆவியான உங்க கணவனாருக்கு உங்களுக்குள்ள ஒரு மனதை தருவாங்க. இந்த 4 காரியத்தை சொல்லி ஜெபிக்க சொன்ன பாருங்க. அவங்க ஜெபம் பண்ணாங்க பாருங்க. இப்ப கணவன் மனைவிக்குள்ள அவ்வளவு ஒற்றுமை. இப்ப அவங்க குடும்பத்தை கர்த்தர் கட்டுகிறா. இப்ப அவங்க சபை வளருகிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படனா, உன் தனிப்பட்ட வாழ்க்கை ஒருமனப்பட நீ ஒருமனப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 பேர் நீ யார் எடுக்கிறியா? 3 வாசிங்க பார்க்கலாம். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தாலுடைய ஒருமித்து நடந்து போவார்களோ? பாருங்க, 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து போவார்கள். இந்த 2 பேர் வேற யாரும் கிடையாது, நீங்களும் கணவனாரும் முதல்ல. 2வது 2 பேருங்கிறது நீங்களும் தேவனும். 3வது நீங்களும் தேவ வார்த்தையும். நீங்களும் தேவ வார்த்தை என்ன செய்யணும்? ஒருமனப்படணும். ஒருமனப்பட்டுட்டீங்க அப்படின்னா கர்த்தர் பலமாக்கறி செஞ்சிருவார். அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர் சபை எழுப்புதலுக்கு முக்கிய காரணம் தெரியுமா? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடு கூட என்ன செஞ்சாங்களாம்? ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். எத்தனை நாள் தெரியுமா? 7 நாள். எத்தனை நாளுங்க? நிறைய பேர் 10 நாளுமாங்க. அந்த 10 நாள் கிடையாது. மொத்தம் எத்தனை நாள்? 7 நாள். இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகையின் போது அடிக்கப்படுறார். பஸ்கா பண்டிகையிலிருந்து பெந்தைகோஸ்தே நாள் அப்படிங்கிறது 50வது நாள்னு அர்த்தம். அப்ப இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். 3 நாள் உயிரோடு எழுந்து 40 நாள் உயிருள்ளவராக தம்மை காண்பித்தார். 43 நாள் ஆச்சு. அடுத்துதான் அவங்க போய் எருசலேமில் என்ன செய்யறாங்க? காத்திருக்காங்க. எத்தனை நாளைக்கு? 7 நாளைக்கு. பிதாவின் வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்றாங்க. தேவனே, பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமில் யூதேயா முழுவதும் சமரியா பூமியின் கடைசி வரைக்கும் எனக்கு எப்படி இருப்பீங்க? சாட்சி இருப்பீங்க. இப்ப நம்முடைய தரிசனம் என்ன? ராஜ்யபாலம் எழுப்புதல், தமிழகத்தில் எழுப்புதல், இந்தியாவில் எழுப்புதல், உலகத்தில் எழுப்புதல். அல்லேலூயா. அதற்குத்தான் நாம் ஒருமனப்பட்டு இந்த இயேசுவின் சவால் ஊழியத்தின் மூலமா நம்ம ஜெபிக்கிறோம். நாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம் என்றால் கர்த்தர் நிச்சயமா வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நாம் ஒருமனப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்.